அப்படி ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அம்மா ஒரு ப்ரைவேட் ஓல்டேஜ் ஹோமில் வந்து சேர்ந்தாங்க. லோ சுகர் பேஷண்ட். அந்த முதியோர் இல்லமே மருத்துவர்களையும் அதுக்கு தேவையான மருத்துவர், எலும்புக்குன்னா எலும்புக்கு, சுகர் டயபெட்டிக்னா டயபெட்டிக்னு தனித்தனி மருத்துவர்களை ஆன் கால் பேசிஸில் ரெகுலராக வர வைக்க முடியும். அப்படி ஒரு டயபெட்டிக் பார்க்குற ஒரு டாக்டர் வந்தார். இந்த அம்மாவுக்கு ட்ரீட் பண்ணிக்கிட்டே வர்றார். டெய்லி வருவார், டெய்லி ட்ரீட் பண்ணுவார். இந்த அம்மாவை பார்க்க வருகிற பொழுது அவங்களுக்கு லோ சுகர், அதனால் வரும்போது கேக் வாங்கிட்டு வருவார், இல்லை இனிப்பாக ஏதாவது வாங்கிட்டு வருவார், சம்திங் ஸ்வீட் இனிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார். அந்த அம்மா வாங்கி சாப்பிடுவாங்க. லோ சுகர் பேஷண்ட்டுன்றதுனால இப்படி நாள் போக போக 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் 2 மாதம் இப்படி போச்சு. இந்த 2 பேருக்கும் இடையிலான பாண்டிங், அந்த உறவு ரொம்பவே ஆழத்துக்கு போயிடுச்சு. சரியாக 10 நிமிஷத்தில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போனவன் இப்போ அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போக வேண்டிய வேலை தான் அவருக்கு. லோ சுகருக்காக ஒரு ஸ்வீட்டை வேணால் கொடுக்கலாம், அது ஒரு மகிழ்ச்சியில் கொடுக்கறது. ஆனால் இப்போ 3/4 மணி நேரம் உட்காந்து கதையாக பேசிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணமாய் மாறி போகிறது. 2 வருஷத்தில் அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஓல்டேஜ் ஹோம்லேருந்து இந்த பையனை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அவன் ஃபியூனரெல்லாம் முடிச்சாச்சே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு, இப்போ எனக்கு அங்கே ஒன்றும் பேஷண்ட் இல்லை. அந்த ஓல்டேஜ் ஹோம் மேனேஜரை வந்து பார்க்க வர்றான். அந்த மேனேஜர் ஒரு கவர் கொடுக்குறாரு. இது அந்த அம்மா எழுதின உயில். அந்த அம்மா யாருன்னா ஒரு பெரிய லெதர் கம்பெனியினுடைய சேர்மன். அந்த அம்மா அந்த மொத்த கம்பெனியின் உரிமையையும் இந்த டாக்டர் பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனியின் புது சேர்பர்சன் இந்த டாக்டர். இந்த நன்மையை எதிர்பார்த்த அந்த பையன் அந்த அம்மாவோட நேரத்தை செலவழிக்கல. இந்த அம்மா யாருன்னு தெரியாம செலவழிச்சான். ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற ஒரு 75 வயசு பாட்டி. அந்த உறவை அவன் மெனக்கெடுத்து, அந்த உறவை வளர்க்கிறதுல மெனக்கெடுத்து, அந்த உறவை நாளுக்கு நாள் ஆழமாய் அனுபவிக்க 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 தானாய் கொண்டு வந்து சேர்ந்தது தான் இந்த சேர்மன்ஷிப். இதே மாதிரி தான் பரலோகமோ நம்மளுடைய உறவை விரும்புகிறது என்கிறதற்காக இந்த கற்பனை கதையை சொல்லுகிறேன். நம்மளுடைய உறவையும் பரலோகம் அப்படித்தான் விரும்புகிறது. இந்த ஜெபத்தை உறவுக்காய் பயன்படுத்தி 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 அதன் ஆழத்திற்கு போக 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 நீங்களும் நானும் தேடி ஓடி மெனக்கெடுத்தெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவைகள் தானாய் செய்து முடிக்கப்படுகிறதை உங்கள் அனுதின வாழ்க்கையில் உங்களால் அனுபவிக்க முடியும்.